ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நம் செவிகளில் வாசிக்கப்பட்டு நாம் அனைவரும் கேட்க இருக்கின்ற ஞான களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் சிவானந்த லகரி என்ற மாபெரும் ஞான களஞ்சிய நூலாகும். இந்நூலினை நாம் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஆசிரமம் இதுவென்றால் ஐந்தறிவி சங்கராசிரமம் ஆகும். இந்நூலிலிருந்து வாசிக்கப்படும் தலைப்பு எதை பற்றியதென்றால் ஜீவகாருண்யம் என்ற தலைப்பில் ஞானபிதா பேசிய பேச்சும், ஒருவன் நிலையடைய எத்தனை காலகட்டங்கள் ஆகலாம் என்பதை பற்றிய விளக்கமும் ஞானபிதா கொடுத்ததை நாம் இப்பொழுது வார்த்தைகளாக கேட்க இருக்கின்றோம். பதிவின் தொடக்கம் ஆரம்பம். திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் காஸ்மா பானிஸ்டன் கிளப் சார்பில் மந்திரமூர்த்தி உயர்நிலைப் பள்ளியில் சித்தவித்தையின் கர்த்தா வாசியோக சிரஞ்சீவி வடகரை வள்ளல் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களின் சொற்பொழிவு ஒரு வாரம் நடைபெற்றது. அதில் சுவாமிகள் தெரிவித்த முக்கிய கருத்துகளின் ஒரு பகுதியை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஜீவகாருண்யம் என்ற தலைப்பில் பேசும்போது, தன் ஜீவனுக்கே காருண்யம் காட்ட முடியாத மனிதனால் மற்ற ஜீவன்களுக்கு எப்படி காருண்யம் காட்ட முடியும்? ஆகவே முதலில் தனது ஜீவனை காப்பாற்றி பிற ஜீவன்களுக்கு காருண்யம் காண்பித்து மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம். இது ஆன்றோர்கள் கண்ட உண்மை என்று ஞானபிதா சிவானந்த பரமஹம்சர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக ஞானபிதாவிடம் கேட்கப்பட்ட கேள்வி இது. எல்லாவற்றையும் துறந்து தீவிரமாக சித்த வித்தை பயிற்சி செய்யும் அப்பியாசிக்கு சாப்பாட்டிற்கு என்ன வழி என்று கேட்டார்கள். அதற்கு ஞானபிதா கூறிய பதில் இதுதான். சித்த வித்தியார்த்தி நடுக்கடலின் ஊடே இருந்தாலும் அவன் உண்ட பின்னர்தான் உலக உயிர்கள் உண்ணும் என்று ஞானபிதா குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்ததாக கேட்கப்பட்ட கேள்வி இது. சிலர் சீக்கிரம் உயர்நிலை அடைகிறார்கள், ஆனால் பலர் உயர்நிலை அடைய முடிவதில்லை. அதற்கு காரணம் என்ன சுவாமி என்று கேட்டார்கள். அதற்கு ஞானபிதா கூறிய பதில் இதுதான். பதில்: 3 நாட்களிலும் ஒருவன் சித்தியாகலாம், 30 ஆண்டுகளில் சித்தி ஆகாமலும் போகலாம். அதற்கு நாம் பொறுப்பல்ல. அவரவர் உழைப்பிற்கு தகுந்த பலன் நிச்சயம் உண்டு என்று சித்த வித்தையின் கருத்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது இந்த வீடியோ பதிவு முடிவுற்றது.